நிலவின் வெளிச்சத்தில் புனித கங்கையின் நீர்ப்பரப்பு நம் கண்முன் விரிகிறது. தூரத்தில் தக்ஷிணேஸ்வரத்தின் காளி கோயில் கோபுரம் தெரிகிறது. சூரியன் பூமிக்கு அப்பால் என்ன உள்ளது என்று கண்டறியும் ஆவலோடு மேற்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். தவழ்ந்தோடும் மேகங்களும் பறந்தோடும் பறவைகளும் விரைந்தோடும் மீன்களும் முழு நிலவின் உதயத்தை வரவேற்பது போல் உள்ளது. சூரியன் விட்டுச் சென்ற மஞ்சள் நிறமும் நிலவு கொண்டு வந்த வெள்ளை நிறமும் சேர்ந்த வானம் புது ஓவியமாய் திகழ்கிறது. படகோட்டியின் பாடலும் குளிர்ந்த தென்றலும் நம்மை சூழ்ந்து நிற்கின்றன. மாலை பொழுதில் இயல்பாகவே நம் மனத்தில் உதிக்கும் தெய்வீக சிந்தனைகள் இவை மேலும் அதிகப்படுத்துவதாய் உள்ளது. எங்கும் தெய்வீக ஒளியோடு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளும் ஒளிர்வதை உணர்கிறோம். இந்த உலகமே ஓர் ஆனந்த மாளிகையாக காட்சியளிக்கிறது. என்ன ஆச்சரியம்! துன்பமும் தோல்வியும் வரும்பொழுது இந்த உலகம் நமக்கு மாய மாளிகையாக அல்லவா காட்சியளிக்கிறது? உண்மையில் உலகம் ஆனந்த மாளிகையா, மாய மாளிகையா? எந்த மாளிகையாக இருந்தாலும் இந்த மாளிகை படைத்து காக்கக்கூடிய மகிமை வாய்ந்த ஒருவன் இருக்கிறான். அவன் யாராக இருக்க முடியும்? நாம் பயணிக்கும் வண்டி தக்ஷிணேஸ்வர காளி கோயிலின் முன்னால் வந்து நிற்கிறது. நம்முடன் இதுவரை பயணித்த மரியாவும் ஜானியும் இரவு கோயிலில் சந்திப்பதாக கூறி நம்மிடமிருந்து விடை பெறுகின்றனர். தக்ஷிணேஸ்வர காளி கோயில். கோயில் என்ற தமிழ் வார்த்தைக்கு கோ-இல் அரசனின் தலைவனின் வீடு என்று பொருள். இந்த பிரபஞ்சத்தின் தலைவனான கடவுளின் வீடுதான் கோயில். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகிமையும் ஒரு சாநித்தியமும் உண்டு. கோயில்களை பொதுவாக மனித ஸ்தாபனம், தேவ ஸ்தாபனம், ரிஷி ஸ்தாபனம் என பிரிப்பர். மனிதன் தனது பக்தியால் முயற்சியால் கட்டிய கோயில் முதல் வகை. தேவஸ்தாபனம் என்பது தேவர்களுக்கு ஆகூதி கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அவர்கள் உதவியோடு உருவான கோயில்கள் இரண்டாம் வகை. மூன்றாம் வகை கோயில்கள் ரிஷிகள் தங்கள் தவத்தின் மூலம் தெய்வங்களுக்கு உயிர் கொடுத்து ஒரு கோயிலில் ஸ்தாபனம் செய்வது. தக்ஷிணேஸ்வரமோ ஓர் இறை அவதாரமே. தேவியை வழிபட்டு உயிரூட்டிய இடம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்கு பூஜை செய்த பொழுது அவரது ஆழ்ந்த பக்தியால் தவத்தால் தேவி உயிர் பெற்று அவருடன் உரையாடினாள். அவளது மூச்சுக்காற்று குருதேவரின் கையில் பட்டதை அவர் உணர்ந்தார். மாலை வேளையில் சிறுமியின் களிப்போடு அவள் தன் கால் சலங்கை ஒலிக்க மாடியில் சென்று நிற்பதை, அவள் கருங்கூந்தல் தவழ உலவுவதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பார்த்ததுண்டு. பவதாரிணி தேவி. இங்கு நுழைந்ததும் நம் கண்ணில் படுவன வரிசையாய் நிற்கும் 12 சிவாலயங்கள். நமக்கு இடதுபுறம் ராதா காந்தர் கோயில் உள்ளது. சற்று முன்னோக்கி நடந்தால் பெரிய சபை உள்ளது. அதற்கு எதிரில் உயர்ந்த படிகளில் ஏறினால் அன்னை பவதாரிணி காட்சியளிக்கிறாள். செந்நிற செம்பருத்தியும் அணிகலன்களும் அவளது கருநிறத்தில் ஒளிர்கின்றன. கையில் வாளும் காலடியில் உள்ள சிவனும் நம்மை பிரமிக்கச் செய்கின்றன. இந்த காளியை பார்த்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எத்தனை முறை அகம் குழைந்து அம்மா அம்மா என்று அழைத்திருப்பார். அவளும் அவருக்கு எத்தகு காட்சிகள் தந்திருப்பாள். குருதேவர் அறை. மாலை வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிருதங்கம், ஜால்ரா இசையும் மணியோசையும் எங்கும் பரவியிருக்கின்றன. நறுமண புகையும் இனிய நாதமும் நம்மை ஏதோ உலகத்திற்கு அழைத்துச் செல்வது போல் உள்ளது. மாலை வழிபாடு முடிந்து மக்கள் கலைந்து செல்கின்றனர். அரசன் வருவதற்கு முன் ராஜபாட்டை என்ற அரசன் வருவதற்கான பாதைகளில் ஏற்பாடுகள் நடக்கும். அதுபோல குருதேவருக்காகவே அன்னை ஆதிபராசக்தியே ராணி ராஜமணி என்பவரின் கனவில் தோன்றி இந்த கோயிலை கட்டச் செய்தார் போலும். நாம்
குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்ந்த அறைக்குச் செல்கிறோம். அவரது கட்டிலில் அவரின் திருவுருவப் படம் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அங்கு அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்துள்ளனர். நாமும் அவர்களுக்கிடையில் சற்றே அமர்கிறோம். இந்த அறையில் எத்தனை பக்தர்கள் கூடியிருப்பார்கள்! எத்தனை முறை இனிய பக்தி பாடல்கள் பாடப்பட்டிருக்கும்! அவரது அமுத மொழிகளை கேட்ட இந்த சுவர்களும் புண்ணியம் பெற்றவை அல்லவா? ஆனந்த சந்தையாக அல்லவா இந்த இடம் இருந்திருக்கும்? அறையை ஒட்டியுள்ள கங்கையின் பக்கம் நம் பார்வை போகிறது. நாம் மெல்ல வெளியே வந்து கோயிலை சுற்றி பார்க்க நடக்கிறோம். சீதையின் சிறை. கோயிலை ஒட்டியுள்ள கங்கை நீண்டு நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நகபத் என்ற அன்னை வாழ்ந்த அறை நம் கண்ணில் படுகிறது. உள்ளே நுழைந்து பார்க்கிறோம். எண்கோண வடிவுடையதாய் சிறிய அறை. இந்த சிறிய அறையில் எப்படி அத்தனை வேலைகள் பொறுப்புகளுக்கிடையே அவர் வாழ்ந்திருப்பார் என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. இவ்விடத்தை கொல்கத்தா பக்தைகள் சீதையின் சிறை என்று கூறியதில் வியப்பில்லை. வெளியே வந்து சற்றே நடக்கிறோம். பஞ்சவடி என்ற குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாதனைகள் செய்த மரத்தடி, அவர் அத்வைத்த சாதனை செய்த சிறிய அறை என ஒவ்வொரு இடமும் குருதேவரையும் அன்னையையும் நினைவுபடுத்தும் புண்ணிய ஸ்தலமாக திகழ்கிறது. நிலவின் வெளிச்சத்தில் உலகமே நிழலான உருவமாக தெரிய மஞ்சள் நிலவு கீழ்வானத்தில் எழுந்துள்ளது. குளிர்ந்த காற்றோடு மரங்கள் கதை பேசுவதால் ஏற்படும் சலசலப்பை தவிர எங்கும் நிசப்தம். இருள் படரத் தொடங்கிவிட்டது. கோயில் விளக்குகளின் ஒளியை தவிர எங்கும் நிலவொளியின் மங்கிய வெளிச்சமே உள்ளது. மனத்தில் இனம் புரியா தேடலும் பேரருள் குறித்த சிந்தனையும் அமைதியும் நிலவுகிறது. குருதேவர் அறைக்கு அருகிலுள்ள படித்துறையில் நாம் அமர்கிறோம். நிலவின் பிம்பம் கங்கையில் தெரிகிறது. அந்த பிம்பத்தைச் சுற்றி மீன்கள் துள்ளி குதித்து ஓடுகின்றன. அந்த பிம்பத்திலிருந்து குரல் கேட்கிறது. இந்த மீன்கள் என்னை தங்களில் ஒருவராக கருதி விளையாடுகின்றன. ஆனால் விடிந்ததும் நான் மறைந்த பிறகு இவை ஏமாற்றம் அடையும். அதுபோலத்தான் அன்னை வாழ்ந்த பொழுது அவருடன் இருந்தவர்கள் அவரது எளிமையால் அவரை தங்களுள் ஒருவராகவே கருதினர். கற்பூரம் கரைவது போல இருந்த சுவடே இல்லாமல் அவர் மறைந்து போன பிறகுதான் அவரது தெய்வீகத்தை முழுமையாக உணர்ந்துள்ளனர். அவரை கடவுளின் அவதாரமாக போற்றுகின்றனர். ஓஹோ, இன்னமும் பொருட்கள் பேசப் போகின்றனவா என்று நாம் நினைக்கிறோம். பின் நிலவின் பிம்பத்திடம், ஆம், நீ சொல்வது சரிதான். எனக்கு நீண்ட நாளாய் ஒரு சந்தேகம். கடவுள் என்பது என்ன என்று நாம் மானசீகமாய் கேட்கிறோம். நிலவின் பிம்பத்தை நீரில் தோன்றும் சிற்றலைகள் அலைக்கழிக்கின்றன. நீர் தெளிந்த பிறகு பிம்பம் பளிச்சென வெளிவருகிறது. பிம்பத்திடமிருந்து சிரிப்பொலி எழுகிறது. அடே அப்பா, எப்பேற்பட்ட கேள்வியை கேட்கிறீர்கள்! எத்தனையோ ஞானிகளும் முனிவர்களும் அறிஞர்களும் அறிய முயலும் கடவுளை பற்றி கேட்கிறீர்களே, என்னால் எப்படி விளக்க முடியும் என்கிறது. நிலவின் பிம்பம் சற்று அமைதி காக்கிறது. பின் ஆஸ்வாச மூச்சிற்கு பிறகு, எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன், அது முழுமையான விளக்கம் அல்ல என்ற பீடிகையோடு தொடர்கிறது. ஒரு முறை சகோதரி நிவேதித்தை பள்ளி சிறுமிகளோடு படகில் கங்கையில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மாணவிகளிடம், இப்பொழுது திடீரென புயல் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கான பதிலையும் அவரே கூறினார். அமைதியாக அன்னையின் மடியில் அமர்ந்திருப்பதாய் நினைத்து கொண்டு ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்றார். அவர் கூறியதன் பொருள் இதுதான்: நம்மால் நடத்த முடியாததையும் நடத்தும் பெரும் சக்திதான் கடவுள். அவரின் நிரந்தர துணையை நாம் உணர்ந்தால் நாம் வாழ்க்கை பற்றிய அச்சம் இல்லாமல் வாழலாம். கடவுள் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் அன்பின் திருவுருவம். அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவர்.
அவர் அனைத்தையும் அறிந்தவர், எளியவர், அனைவருக்கும் கருணையும் அருளும் புரியக்கூடியவர் என்பார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. கடவுள் எங்கிருக்கிறார்? நாம் கேட்டோம், இப்படிப்பட்ட கடவுள் எங்கிருக்கிறார்? உடனே நிலவின் பிம்பம் எங்கும் இருக்கிறார். தீயின் வெம்மையாக, காற்றின் குளிர்ச்சியாக, பொருட்களின் தன்மையாக எங்கும் நிறைந்திருக்கிறார். நாம் நம்மால் பார்க்க முடியவில்லையே என்றோம். நிலவின் நிழல், ஆமாம் அன்னையாரும் நீங்கள் சொல்வது உண்மைதான். இது குறித்து ஒரு கதை சொல்வார். ஓர் ஆற்றங்கரை படித்துறையில் வைரக்கல் ஒன்று கிடந்தது. அதனை வைரம் என்று அறியாத மக்கள் அதனை தமது காலை தேய்ப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் பயன்படுத்தினர். அங்கு வந்த வைர வியாபாரியின் கண்ணில் அந்த கல் பட்டது. அவன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று விற்று செல்வந்தன் ஆனான். அதுபோலத்தான் கடவுளின் அருமை தெரிந்து அவரை உணர தெய்வீக கண்கள் வேண்டும் என்பார். நாம் கேட்டோம், தெய்வீக கண்களை எப்படி பெறுவது? தண்ணீரில் மிதக்கும் அந்த நிலவு நிதானமாக கூறியது, சாதனையின் மூலம். நாம் புரியாதவர்களாய் கேட்டோம், சாதனை என்றால் என்ன? நிலவின் நிழல் நாம ஜபம், பூஜை, தியானம், தவம், தெய்வீக சிந்தனைகள், ஸ்துதிகள், இறைவனுக்கென்று செய்யப்படும் ஒவ்வொரு வேலையும் சாதனைதான். சொல்லப்போனால் அவருக்காக வாழும் பொழுது முழு வாழ்க்கையுமே சாதனையாகும். கடவுள் எதற்கு? ஆஹா, இவ்வளவு முயன்று இந்த கடவுளை ஏன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எழுகிறது. இதுவரை நம்மிடம் பேசிக்கொண்டிருந்த நிலவின் பிம்பம் மறைந்துவிட்டது. நாம் நம்மை சுற்றி எங்கும் தேடி பார்க்கிறோம். எங்கும் நிலவிற்கான அடையாளமே காணப்படவில்லை. வானை பார்த்தால் அங்கு நிலவை மேகம் மறைத்திருக்கிறது. ஓ, நிஜ நிலவை மேகம் மறைத்துவிட்டது. அப்பொழுது எப்படி நிழல் தெரியும் என்று நாம் அமைதியாகிறோம். சிறிது நேரத்திற்கு பிறகு நிலவு வெளியில் வர அதன் பிம்பம் நம்மை பார்த்து, இப்படித்தான் கடவுளின் பிரதிபலிப்புதான் நாம். கடவுளை மறந்து நம்மை நாம் எப்படி உணர முடியும்? அன்னையார் கூறுவார், இறைவனை வணங்காவிட்டால் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நமக்குத்தான் துரதிருஷ்டம். இறைவனை போற்றாதவர்கள், அறியாதவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இறை அனுபூதியால் 2 கொம்புகளா முளைத்துவிடும்? மனம் தூய்மையாகும். ஜப தியானம் செய்ய செய்ய மனத்தின் அழுக்குகள் கரைந்துவிடும். மனத்தின் ஆசைகள் குறைந்து பேரமைதி நிலவும், பேரானந்தம் ஏற்படும். அன்னை, மனிதன்தான் தெய்வமாகிறான். சாதனைகள் மூலம் அவனில் உள்ள தெய்வத்தன்மை வெளிப்படுகிறது என்பார். கடவுள் எனும் அம்புலி மாமா அன்னையின் சாதனை பற்றிய கருத்துக்களை கேட்கும் பொழுது, நம்மால் சாதனையெல்லாம் செய்ய முடியுமா? நாம் கூப்பிட்டால் கடவுள் கேட்பாரா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. அந்த எண்ணத்தை உணர்ந்தது போல் நிலவு சொல்கிறது, கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அதனால்தான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் கடவுளை அம்புலி மாமா, அதாவது எல்லோருக்கும் உரியவர் என என்னோடு ஒப்பிடுவார். அவர் நமக்கு மிகவும் சொந்தமானவர். நமக்கு வெகு அருகிலேயே இருக்கிறார். அன்போடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் அழைத்தால் நிச்சயம் வருவார். நமது நியாயமான தேவைகளை, உண்மையான ஆசைகளை நிறைவு செய்வார் என்பார் அன்னை. இறைவன் தானே உலகங்களையும் நம்மையும் படைத்தார். அவர் நம்மை காக்காவிட்டால் வேறு யார் காப்பார்கள்? அடுத்த வீட்டுக்காரரா காக்க முடியும்? நம்பிக்கை, பக்தி குறித்து நாம் சிந்திக்கலானோம். பிருந்தாவனத்து இடைச்சிறுவர்கள் ஜபத்தியானம் செய்தா ஸ்ரீ கிருஷ்ணரை பெற்றனர்? இல்லை. ஏ கிருஷ்ணா, இங்கே வாடா, இதை சாப்பிடு, இதை எடுத்துக்கொள்ளடா என்று அழைக்கின்ற அளவு நெருக்கமான உறவினால்தான் அவரை பெற்றனர். நான் முக்தியளிக்கத் தயங்குவதில்லை, ஆனால் பக்தியளிக்கத் தயங்குகிறேன் என அன்னையாரின் கருத்துக்களை நினைவு கூர்ந்தது நிலவு. நமக்கு ஒரு கேள்வி வருகிறது.
கடவுள்தான் நமக்கு மிக நெருக்கமானவர். நம்மிடம் எப்பொழுதும் கருணை பொழிகிறாரே, பிறகு எதற்கு சாதனை? நிலவு கூறியது, உங்களின் கடவுள் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அன்னையிடம் பதிலுள்ளது. நம் அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்க வந்தவர்கள் அல்லவா அவர். இது பற்றி கூறும்பொழுது அன்னை கூறுவார், வீட்டில் சமையலுக்கான எல்லாம் இருக்கின்றன. ஆனால் சமைத்தால்தானே சாப்பிட முடியும். அவனவன் சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும். விரைவில் சமைப்பவன் விரைவில் சாப்பிடலாம். எனவே சிலர் காலையில் சாப்பிடுகிறார்கள், சிலர் மாலையில் சாப்பிடுகிறார்கள். சிலரோ சோம்பல் காரணமாக சமைக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்க நேர்கிறது. அதனால்தான் கடவுளை அடைய சாதனை செய்ய வேண்டும் என்பார் அன்னை. சாதனை. அன்னை வாழ்ந்த காலங்களில் அவர் நிறைய பேருக்கு மந்திர தீட்சை அளித்தார். அன்னையை பொறுத்தவரை பீஜ மந்திரம் என்பது ஆலம் விதை போன்றது. சிறிய ஆலம் விதையிலிருந்துதான் பெரிய ஆலமரம் வருவது போல இறை நாமமாகிய மந்திரத்தை ஸ்ரத்தையோடு தியானிக்க உரிய காலத்தில் பக்தி, பாவனை, நம்பிக்கை என எல்லாம் உருவாகும். மந்திரம் மனிதனை புனிதமாக்குகிறது. காலை மாலை வேளைகளிலாவது சிறிதேனும் ஜபத்தியானம் செய்ய வேண்டும். வேலைகளுக்கு இடையே இதற்காக அமர்ந்தே ஆக வேண்டும். செடி சிறியதாக இருக்கும் பொழுது செடியை வேலியிட்டு காக்க வேண்டும். மரமான பிறகு ஒரு யானையை கட்டினாலும் ஒன்றும் ஆகாது என்ற அன்னையின் சிந்தனைகளை நம்மிடம் பகிர்ந்தது அந்த பால் நிலவு. மனித பிறவி மகத்தானது, கிடைத்தற்கரியது. மனித வாழ்க்கையின் லட்சியமே கடவுளை அடைவதுதான். நிறைய சாதனைகள் மூலமாக கடவுளை அடையலாம். ஓஹோ, நிறைய தவம் செய்தால் உடனே இறைக்காட்சி கிடைக்குமா என நாம் கேட்கிறோம். கங்கையில் நீரேற்றம் அதிகமாக கரை புரண்டோடும் கங்கை நீர் படித்துறையை தாண்டி வருகிறது. கங்கை நதி கடலோடு கலக்கப் போகும் இடம் இது. கடல் நீர் நதியில் புகுந்து நீரோற்றம் சில நேரங்களில் அதிகரிக்கும். அப்பொழுது படகுகள் கூட தடுமாறும் சூழல்கள் ஏற்படுவது உண்டு. கங்கையின் வெள்ளத்தில் நிலவின் பிம்பம் அலைக்கழிக்கப்படுகிறது. நிலவின் நிழல் சொல்கிறது, இறைக்காட்சி அனுபூதியெல்லாம் இறை அருளை பொறுத்தது. இந்த இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவு கடின சாதனைகளையெல்லாம் செய்தார் தெரியுமா? பல வருடங்கள் இறைவனையே லட்சியமாக கொண்டு அவர் வாழ்ந்த தவ வாழ்க்கையை என்னென்று சொல்வது? அப்பப்பா, தனது உடல் மற்றும் சூழ்நிலை இவற்றை பற்றிய உணர்வே இன்றி அவரின் தேடலும் ஏக்கமும் இருந்தன. எத்தனையோ முனிவர்களும் ஞானிகளும் கடவுளை தேடி எத்தகு கடின தவங்களில் ஈடுபட்டனர். ஆனால் கடவுள் என்ன மீனா காய்கறியா விலை கொடுத்து வாங்குவதற்கு? அவர் விருப்பமின்றி அருளின்றி ஏதாவது நடக்குமா? பூஜை, தவம், ஜபம் இவற்றால் மனம் தூய்மையாகும். தெய்வீக சிந்தனைகளால் ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும். ஆசைகள் அற்றுப்போகும். இறையருளால் எல்லாம் உரிய காலத்தில் நடக்கும் என்பார் அன்னையார். புல்லாங்குழலிசை. நிலவின் பிம்பம் சற்று இடைவெளி விட்டு தொடர்கிறது. ஆம், அன்னையார் நகபத்தில் வாழ்ந்த காலங்களில் யாரோ வாசிக்கும் புல்லாங்குழலிசை இங்கு கேட்கும். அது அன்னையின் உள்ளத்தில் இயல்பாக உள்ள தெய்வீக உணர்வுகளை கிளர்ந்தெழச் செய்யும். இறைவனே புல்லாங்குழல் வாசிப்பதாக அவருக்கு தோன்றுமாம். அவருக்கு அந்த கடவுளை அடைய வேண்டும் என்ற தீவிர மன ஏக்கம் ஏற்பட்டு அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவார். எங்கும் நிலவின் ஒளி படர்ந்த இரவில் ஆழ்ந்த அமைதியில் நகபத்தின் அருகில் அமர்ந்து தியானம் செய்வார். புற உலக நினைவே அற்றவராய் அவர் அமர்ந்திருப்பார். கரங்களை கூப்பி என்னை பார்த்து, இறைவா, நிலவை போல என் மனத்தையும் தூய்மையுடையதாக்குங்கள், அதிலுள்ள களங்கம் கூட என் மனதில் எழக்கூடாது என்று பிரார்த்திப்பார். 2 சொட்டு கண்ணீர். பிரார்த்தனை என்ற வார்த்தை நம்மில் ஆழமாக பதிவதை உணர்கிறோம். நிலவின் பிம்பம் தொடர்கிறது. இங்கே பாருங்கள்,
அன்னையாரின் வாழ்க்கையே ஒரு தொடர் பிரார்த்தனையாக இருந்தது. இந்த பிரார்த்தனை மூலமே அவர் அனைத்தையும் சாதித்தார். பிரார்த்தனை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகில் உள்ள அனைத்தும் இறைவனுடையது. அப்படியிருக்க இறைவனுக்கு நீ என்ன பெரியதாய் கொடுத்துவிட முடியும்? உன்னுடையது என இறைவனுக்கு கொடுக்க என்ன இருக்கிறது? 2 சொட்டு கண்ணீரைத் தவிர. மாலையில் கண்ணீர் மல்க இறைவனிடம் பிரார்த்தனை செய். வேண்டிய அனைத்தையும் அவரே செய்கிறார். நல்லவர்களுக்கு ஒரு தடவை சொன்னாலே போதும். அவர்களிடம் பலமுறை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை என்பார் அன்னையார். நிலவின் பிம்பம் என்ன கதையளக்கிறதா? 2 சொட்டு கண்ணீரும் உளமுருகிய பிரார்த்தனையும் அனைத்தையும் சாதிக்குமா என்ற சந்தேகம் நம்மில் எழுகிறது. இப்பொழுது கங்கையில் நீரேற்றம் குறைந்து தண்ணீர் மட்டம் படித்துறைக்கு கீழே இறங்கியுள்ளது. வாடை காற்று வடக்கு திசையிலிருந்து வீசத் தொடங்குகிறது. கயை பிரார்த்தனை. நிலவு வானத்தில் மேலேற ஆரம்பித்துவிட்டது. உயர உயர நிலவின் அளவு குறுகுவதாய் தோற்றமளிக்கிறது. உண்மையில் நிலவு என்னவோ ஒரே அளவில்தான் உள்ளது. நிலவின் பிம்பம் நம் சிந்தனையை அதன் மென்மையான குரலால் கலைக்கிறது. என்னப்பா, ஆச்சரியமாயிருக்கிறதா? ஆசையையோ அறிவையோ அடுத்தவர்களையோ நம்பாமல் ஆண்டவனின் அனுக்கிரகத்தை அண்டி வாழ்வதற்குத்தான் அதிக துணிவு வேண்டும். நான் எளியவனாயிருக்கலாம், ஆனால் நான் தஞ்சமடைந்துள்ள இறைவனின் ஆற்றல் மிக பெரியது. அது என்னை காக்கும் என்பதே பிரார்த்தனையின் ஆற்றல். இறைவனையே அனைத்திற்கும் அன்னை சார்ந்திருந்ததற்கு எதிரில் உள்ள பேலூர் மடம் ஒரு சாட்சி. நம் பார்வை எதிர்க்கரையின் பக்கம் திரும்புகிறது. அங்கு கம்பீரமாய் கோயில்கள் தென்படுகின்றன. இந்த இருட்டில் உயர்ந்த அந்த கோயில் கோபுரங்கள் ஒளி வெள்ளத்தில் வெண்ணிறத்தில் ஓவியம் போல் காட்சியளிக்கின்றன. நாம் விஷயம் புரியாதவர்களாய் நிலவின் பிம்பத்தை பார்க்கிறோம். அது தொடர்கிறது. அன்னையார் குருதேவரின் மறைவுக்குப் பிறகு கயைக்கு சென்றார். அங்கிருந்த புத்த மடாலயங்களை பார்த்தபொழுது அவரது தாயுள்ளம் குருதேவரின் சீடர்களை குறித்து சிந்தித்தது. அன்னையார் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். சில நாட்கள் உங்களது சீடர்களோடு விளையாடல் புரிந்தீர்கள், பின் மறைந்து விட்டீர்கள். அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா? அதுதான் முடிவு என்றால் நீர் பூமிக்கு வந்து இத்தனை வேதனைகள் ஏற்றது ஏன்? பிச்சை ஏற்று உண்டு மரத்தடியில் துயிலும் துறவிகளை காசியிலும் பிருந்தாவனத்திலும் பார்த்திருக்கிறேன். அத்தகைய சாதுக்களுக்கு இந்த நாட்டில் குறைவே இல்லையே. உமது பெயரால் அனைத்தையும் துறந்த என் பிள்ளைகள் உணவுக்காக பிச்சை எடுப்பதை என்னால் பொறுக்க முடியாது. உம்மிடம் யான் இதைத்தான் பிரார்த்திக்கிறேன். உமது பெயரை சொல்லிக்கொண்டு உலகை துறப்பவர்களுக்கு சாதாரண உடையும் உணவும் கிடைக்க வேண்டும். அவர்கள் உமது லட்சியங்களையும் உபதேசங்களையும் மையமாக கொண்டு ஓரிடத்தில் ஒன்று கூடி வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் துன்புறும் மக்கள் அவர்களிடம் வந்து உமது அமுத மொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். அவர்கள் அலைந்து திரிவதைக் காண என்னால் சகிக்க முடியவில்லை. பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் அமைத்த ராமகிருஷ்ண மடங்களின் மூலம் இந்த கனவு நனவானது. தஞ்சம் எனும் தவம் சிலிர்ப்பாய் உள்ளது. மிகப்பெரிய காரியத்தை கூட தூய மனத்தின் எளிய பிரார்த்தனையால் நடத்திவிட முடிகிறது என நாம் சிந்திக்கலானோம். நிலவின் நிழல் தொடர்கிறது. அன்னையார் இங்கு வாழ்ந்த காலங்களில் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னையாரிடம் சில விஷயங்கள் குறித்து கலந்து ஆலோசிப்பது உண்டு. அந்த தருணங்களில் அன்னையார் சற்று நேரம் பொறுத்து கூறுவதாய் சொல்லிவிட்டு நகபத்தில் உள்ள தன் அறையில் வந்து, தாயே காளி, அவரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீதான் எனக்கு சொல். அதையே நான் அவரிடம் சொல்கிறேன் என்று மனமுருக பிரார்த்திப்பார். ஒவ்வொரு விஷயத்திலும் அன்னையார் இறை விருப்பத்தை நாடி இறைவனை தஞ்சமடைந்து வாழ்ந்து காட்டினார்.
ஏதோ நினைவு வந்ததாய் நிலவின் பிம்பம் சட்டென்று சொன்னது. பின் நாட்களில் அவரை மக்கள் வழிபடும் பொழுதும், குருதேவரே எல்லாம், நான் வெறும் கருவி, உங்களின் இகபர சுகத்திற்காக அவரிடம் பிரார்த்திக்கிறேன் என்றே கூறுவார். பொழுதெல்லாம் பேரருளையே அவர் மனம் நாடியிருந்தது. இந்த இடையறாத இறை தொடர்புதான் அவர் வாழ்வை மற்ற பெண்களின் வாழ்விலிருந்து வேறுபடுத்தி காட்டியது. ரயில் தடங்கள், வாடை காற்றும் மழை தூறலும் நம்மை எழுந்திருக்க வைக்கின்றன. கடவுள், சாதனை, பிரார்த்தனை என்று இதுவரை நிலவின் பிம்பம் நம்மிடம் பேசிய விஷயங்கள் வாழ்வின் புதிய பரிணாமங்களை காட்டுகின்றன. அன்றாட அலுவல்கள், வாழ்க்கை ஓட்டம், இவற்றுக்கு இடையில் இதற்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் என்ற நடைமுறை கேள்வி நம்மிடம் வருகிறது. நிலவின் பிம்பம் பதிலளிக்கிறது. ஆம், ஆன்மீகத்திற்கு அன்றாட வாழ்விற்கும் உள்ள சமன்பாட்டை நாம் அன்னையின் வாழ்வில் பார்க்கலாம். இறை தொடர்பு என்பது வாழ்வின் நீரோட்டம். ரயில் ஓடும்பொழுது அதன் அடியில் தண்டவாளம் நிலைத்து உள்ளது. அதுபோல நம் வாழ்க்கையின் கடமைகள், அன்றாட அலுவல் என்ற ரயில் ஓடினாலும் இறை தொடர்பு என்ற தண்டவாளம் நிலைத்திருந்தால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். கரையை அடைவோமா? நிலவின் பிம்பத்திடமிருந்து நாம் விடை பெற்று கோயிலை நோக்கி நடை போடுகிறோம். கோயிலின் பட்டாச்சாரியார் நமக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நினைவுபடுத்துகிறார். அவர் நமக்கு உண்ண பிரசாதம் கொடுக்கிறார். நமக்கு ஜெயராம்பாடி மீன் சொன்னது நினைவிற்கு வந்தது. பூஜை முடிந்து மக்கள் நடமாட்டம் குறைந்து கோயில் அமைதியில் ஆழ்ந்துள்ளது. மரியாவும் ஜானியும் நமக்காக காத்திருக்கின்றனர். ஜானி கூறுகிறார், வாருங்கள், மழை வருவதற்குள் நாம் மடத்திற்கு போக வேண்டும். நாம் காரை தேடுகிறோம். மரியா, நாம் படகில் கங்கையை கடக்கப் போகிறோம் என்கிறார். மழை மேகத்தாலும் இரவாலும் இருண்ட வானம் மின்னல் பெருமழையை பறைசாற்றுகிறது. கரை புரண்டோடும் கங்கை வெள்ளத்தில் அந்த சிறிய படகில் நாம் ஏறுகிறோம். கரையை அடைவோமா? இதுவரை கேட்டவை. கடவுள் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவர். அவர் அனைத்தையும் அறிந்தவர். அன்பின் திருவுருவம். எளியவர். அனைவருக்கும் கருணையும் அருளும் புரியக்கூடியவர். அவர் நம் வாழ்வின் நிரந்தர துணை. விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் எங்கும் இருக்கிறார். அவரை காண, உணர தெய்வீக கண்கள் வேண்டும். தெய்வீக கண்களை பெற நாம் சாதனை செய்ய வேண்டும். கடவுள் அம்புலி மாமா போல அனைவருக்கும் சொந்தமானவர். நமக்கு மிகவும் நெருக்கமானவர். நம்பிக்கையோடும் பக்தியோடும் அழைத்தால் நிச்சயம் வருவார். நமது நியாயமான தேவைகளை, உண்மையான ஆசைகளை நிறைவு செய்வார். கடவுளின் கருணை காற்று எல்லோர் மீதும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதனை ஏற்கும் தகுதியை நாம் பெற வேண்டும். மனித பிறவி கிடைத்தற்கு அரியது. மனித வாழ்க்கையின் லட்சியமே கடவுளை அடைவதுதான். மனிதன்தான் கடவுளாகிறான். அதற்கு சாதனை வேண்டும். பூஜை, ஜபம், தியானம் போன்ற சாதனைகளால் மனத்தின் மாசும் ஆசைகளும் குறைந்து பேரமைதியும் பேரானந்தமும் உண்டாகும். சிறிய ஆலம் விதையிலிருந்து பெரிய ஆலமரம் உருவாவது போல பீஜ மந்திரத்திலிருந்து உரிய நேரத்தில் பக்தி பாவனைகள் உருவாகும். கடவுளுக்கு என்று நம்மால் கொடுக்கக்கூடியது 2 சொட்டு கண்ணீர் மட்டும்தான். இந்த உளமுருகிய பிரார்த்தனை, மந்திர ஜபம் இவற்றால் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். மனம் தூய்மையடையும். நம் வாழ்வின் அடி நீரோட்டமாக என்றும் கடவுளை கொண்டு அன்றாட கடமைகளை செய்து வந்தால் வாழ்வே சாதனையாகி நாம் வாழ்வின் இலக்கை அடையலாம். சிந்தித்துச் செயல்பட, பொருள் ஈட்டுவது, சாதனைகள் புரிவது, வாழ்க்கை வளத்தை பெருக்குவது, சுகமாக வாழ்வது, இவற்றை கடந்து நம் வாழ்விற்கு கடவுளை அடைவது என்ற உயர்ந்த இலக்கிற்கு சாத்தியம் உண்டு என்று யோசித்திருக்கிறோமா?
நம்மால் இறைநிலையை அடைய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததுண்டா? கடவுள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர், நம் அருகிலேயே தோன்றா துணையாக உள்ளார் என்ற நம்பிக்கை இருந்ததுண்டா? மனத்தின் தூய்மை, ஆசையின்மை, பேரமைதி, பேரானந்தம் இவற்றையெல்லாம் அடைவது குறித்து நமக்கு ஏக்கம் வந்ததுண்டா? அறிவையும் ஆசையையும் மட்டும் சாராமல் ஆண்டவனின் அனுக்கிரகத்தையும் இறை பலத்தையும் சார்ந்து முடிவெடுத்திருக்கிறோமா? அப்படி வாழ்ந்த தருணங்கள் நம் வாழ்வில் உண்டா? அன்றாட அலுவல்களுக்கு இடையே இறைவனை சிந்தனை செய்ய முடியும். அது நம் வாழ்வையே சாதனையாக்கி உயர் உண்மையிடம் நம்மை அழைத்துச் செல்லும் என்ற செய்தியை நாம் அறிந்ததுண்டா? வாழ்க்கை சிக்கல்களில் நாம் நிலைகுலையாமல் வாழ இறை தொடர்பு, இறை நம்பிக்கை எவ்வளவு அவசியம்? அந்த ஆணி வேர் வாழ்க்கை புயல்களிலிருந்து நம்மை எப்படி காக்கிறது என யோசித்ததுண்டா?